கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 37ஆம் சங்கீதத்திலே அந்த 24வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கையினாலே அவனை தாங்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். உண்மையாகவே இந்த நாட்களிலே ஆண்டவராய் தேவன் நம்மளை தாங்குகிறவர், நம்மளை ஏந்துகிறவர். அவர் நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தேவன், தாங்குகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் தாங்கி வழிநடத்துகிற தேவன். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அப்போ விழப்பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில், இந்த பூமியிலே இருக்கத்தான் செய்கிறது. நம்மை தள்ளுண்டு போகும்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே நாட்களிலே யார் தள்ளினாலும் தேவன் விழாதபடிக்கு அவர் உங்களை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை தாங்குகிற ஒரு நல்ல தேவன். அவர் உங்களை ஏந்தி நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே வேதத்தில் ஏசாயாவில் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அந்த 41ஆம் அதிகாரத்திலே அந்த 9 கூட 10 வாசிக்கிறோம். அதாவது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலதுகரத்தினால, அதாவது உனக்கு நியாயம் செய்யக்கூடிய அந்த உண்மையான அந்த வலதுகரத்தில் உன்னை என்ன செய்வேன். நீதி என்று சொல்லும்பொழுது நியாயம் செய்யக்கூடிய காரியம் நீதி. என் நீதியின் வலதுகரத்தை உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன். நான் உனக்கு நியாயம் செய்யும்படியாக நான் உன்னை தாங்கி பிடிப்பேன், நான் உனக்கு நியாயம் செய்வேன். உண்மையாகவே அந்த நாட்களிலே அவர் நம்மை தாங்குகிறவர், நமக்கு நியாயம் செய்யும்படி நம்மளை தாங்கி பிடிக்கிறவர், நியாயம் செய்கிறவர். 94 கூட ஒரு வசனம் உண்டு, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என்னால் முடியலை என்று சொல்லும் பொழுது, என்னால் எதையும் செய்ய முடியலை என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்ம என்ன செய்யதான் தாங்கி பிடிக்கிறது. உண்மையாகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை தாங்குவார். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு அழிந்து போகாதபடிக்கு அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த நீதியின் வலதுகரம், அவர் நியாயம் செய்யக்கூடிய அந்த கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். என்னால் முடியலை என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி நடத்தும், உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஒருபோதும் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்காத தேவன். நிச்சயமாய் நீங்கள் விழுவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை. அவருடைய கரம் உங்களை தாங்கி பிடிக்கும், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.